வெல்கம் பேக் டு மேஜிக் மிராக்கி. மேஜிக் மிராக்கியில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 3 முடிச்சு ப்ரோமோ தான். எப்படா லவ்வர் சொல்லி எப்படா ஒன்று சேருவீங்க அப்படின்னு எல்லாருமே ரொம்பவே ஆர்வமாக இருக்குதும். ஆனால் எல்லாரும் எதிர்பார்க்காத விதமாக இன்னைக்கு சூர்யாவும் நந்தினியும் ஒன்றா படுத்து தூங்குறாங்க. என்ன நடந்துச்சு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு வந்துட்டு எப்போதும் போல் டே ஸ்டார்ட் ஆனுச்சு. டே ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நம்ம நந்தினிக்கு உடம்பு சரியில்லை, அதனால் வந்துட்டு பெருசாக அவங்க வேலை பார்க்கல. ஆனால் சுந்தரவல்லி வந்துட்டு இதுதான் சாக்கு அப்படின்னு வந்துட்டு அவங்கள கொடுமைப்படுத்தலாம் அப்படின்னு வேகமாக வந்து இந்த வேலை பண்ணு அந்த வேலை பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் வந்துட்டு நம்ம சூர்யா சார் வந்துட்டு இதெல்லாம் தெரிஞ்சு அவர் பயங்கரமாக கோபம் வந்துடுச்சு. யாராக இருந்தாலும் கோபம் வரும் தானே. உடம்பு முடியாதவங்களை நார்மலாக ஒரு மனிதாபிமாய நேயம் இருந்துச்சுனாலே நம்ம யாரும் இது பண்ண மாட்டோம். ஆனால் இவங்க வந்துட்டு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இப்படிலாம் பண்ணுறாங்களே, இதெல்லாம் பார்த்த சூர்யாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுச்சு. நீங்கள் இப்படிலாம் பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்பவே சத்தமாக திட்டி விட்டுடுறாரு. 2 பேருக்குள்ள பயங்கர வாக்குவாதமாக போகுது. அவ என்னோட மனைவி, நீங்கள் ஏன் இப்படிலாம் நடத்துறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அவ உன்னோட மனைவியாக இருந்திருக்கலாம், ஆனால் அவளோட அடையாளம் அவ இந்த வீட்டு வேலைக்காரியா தான். எது இந்த வீட்டு வேலைக்காரியா? அவ என்னோட மனைவி, அதுதான் அவளோட அடையாளம். எல்லாத்தையும் மீறி அவகிட்ட நற்குணம் இருக்கு. நல்ல பொண்ணு அப்படின்ற சூப்பரான அடையாளம் இருக்கும். உங்களை மாதிரி கிடையாது. மனசாட்சியே இல்லாம எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு கொடுமைப்படுத்திட்டு இருக்க உங்களை மாதிரி மனசு கிடையாது அப்படின்னு பயங்கரமா வாக்குவாதம் போய்கிட்டே இருக்குது. நிறுத்து சூர்யா, என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ என்னை மதிக்காம இருக்கிற பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு வேலைக்காரியை விட கேவலமா மட்டமா என்னை நடத்துற. இதுதான் நீ ஒரு தாய்க்கு தர மரியாதையா அப்படின்ற மாதிரி சுந்தரவல்லி கேட்க, தாயா நீயா? அப்படி என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க? உங்களுக்கு மகனா முக்கியம், பணம் தானே முக்கியம். உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? சிறு பிள்ளையில தான் நீங்கள் நல்லவங்க அப்படின்னு நினச்சி நம்பிட்டு இருந்தேன். ஆனால் இது இப்போ கிடையாது. வளர வளர தான் தெரியுது ஏன்டா வளர்ந்தவனு. பலரோட உண்மை முகங்கள் வளர்ந்ததுக்கு அப்புறம் தானே தெரியுது. நான் சின்ன பிள்ளையாவே இருந்திருக்கலாம், உங்களோட கெட்ட குணமாவது அட்லீஸ்ட் தெரியாம இருந்திருக்கும். ஆனா வளர்ந்தது நல்லதுதான். உங்களை மாதிரி ஒருத்தர் அப்படி நினைச்சிருக்கிறதுக்கு நான் இப்படியே வாழ்றது ரொம்பவே நல்லது அப்படின்னு ரொம்பவே பயங்கரமா போயிட்டு இருக்கு. தாய்கிட்ட இப்படிலாம் பேசுறேன், நீலாம் ஒரு நற்பிள்ளையா அப்படின்ற மாதிரி சுந்தரவல்லி ரொம்பவே கோவமா கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அங்கேருந்து நம்ம அருணாச்சலம் ஐயா வராங்க. என்னாச்சு, ஏன் சூர்யா இப்படிலாம் சத்தம் போட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை டாடி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இருக்காங்க இவங்க. மனுஷியா இல்லையானே தெரில, கொஞ்சம் கூட மனிதாபிமான நேயமே இல்லை அப்படின்னு அருணாச்சல ஐயாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னு அருணாச்சல ஐயா கேட்க, இல்லை இந்த மாதிரி நம்ம நந்தினிக்கு உடம்பு சரியில்லை, அவளால் கொஞ்சம் கூட முடியல, ஆனால் வந்துட்டு அவளை காலையிலே கொடுமைப்படுத்துறதுக்கு, வேலைன்ற பேரில் கொடுமைப்படுத்துறதுக்கு வேகமாக இவங்க வந்துட்டாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை டாடி. பாருங்க எப்படி தான் நீங்கள் இப்படி ஒரு பொண்ணோட நீங்கள் வாழ்ந்தீங்க. எனக்கு நினச்சாலே எப்பப்பா என்னால் முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல, அருணாச்சல ஐயா சொல்கிறாங்க, நிறுத்து சூர்யா, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது சுந்தரவல்லியை பார்த்து சொல்கிறாங்க, சுந்தரவல்லி நீ இப்படிலாம் நடந்துக்கிட்டியா? உடம்பு சரியில்லை தானே, சொன்னால் கேட்க வேண்டியது தானே, ஏன் நீ திரும்ப திரும்ப அவளை வேலை பார்க்க வற்புறுத்துற? இந்த வீட்டில் வேலை பார்க்கறதுக்கு ஆளே இல்லையா என்ன? எல்லாத்துக்கும் ஒரு அளவு தான். யாராக இருந்தாலும் உடம்பு முடியல காலத்தில் பார்த்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. அட்லீஸ்ட் நீ பார்த்துக்கலனாலும் வேலை வாங்காமல் தொந்தரவு பண்ணாமல் அவங்கள நிம்மதியாவது இருக்க விடு. இப்படிலாம் பண்ணக்கூடாது, ரொம்பவே தப்பு அப்படின்ற மாதிரி எடுத்து சொல்லிட்டு இருக்க. அப்பாவும் பிள்ளையும் இப்படி தான் என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்னு சுந்தரவல்லி அந்த இடத்த விட்டு போகிறாங்க. நம்ம நந்தினிக்கு ரொம்பவே முடியல. சூர்யா சார் நல்லா பார்த்துக்கிறாரு. மார்னிங் வந்துட்டு சாப்பாடு கொண்டாந்து அவரே செஞ்சு கொடுக்குறாரு. ஆஃப்டர்நூனும் அவரே பார்த்துக்கிறாரு. அவர் எங்கேயுமே போகலை. தண்ணி வேணுமா, சூப் வேணுமா, ஒன்று பார்த்து பார்த்து சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. நைட் வந்துட்டு எப்போதும் போல் வந்துட்டு சூர்யா சார் வந்துட்டு மேலே தான் படுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நந்தினிக்கு உடம்பு சரியில்லாதனால நந்தினியை வந்துட்டு பெட்டு மேலே படுக்க வச்சுட்டாங்க. நம்ம சூர்யா சார் கீழே படுத்துட்டு இருக்காங்க.
சூர்யா சார் கனவு கண்டுட்டு இருக்கும்போது கனவுல ஒரு பாம்பு வந்துடுச்சு. அந்த பாம்பை பார்த்ததுலேருந்து அவருக்கு ரொம்பவே பயமாயிடுச்சு. திடீர்னு முழிச்சு பார்க்குறாரு. பார்க்குற இடத்துலலாம் அந்த பாம்பு தெரியிற மாதிரி இருக்கு. அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அச்சோ பாம்பா இருக்கே என்ன பண்ணுறதுன்னு கொஞ்ச நேரம் முழிச்சிட்டே இருந்தார். அங்கே ஒரு கயிறு ஒன்று கடந்துச்சு. அந்த கயிறு வந்துட்டு பார்த்துட்டு அதுவுமே அவருக்கு பாம்பு மாதிரி தெரியுது. இல்லை இல்லை இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தால் சரி வராது, என்ன பண்ணலான்னு ரொம்பவே யோசிச்சுட்டே இருந்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கட்டில் மேலே ஏறி உட்காந்துறாரு. வேற வழி இல்லையா, நைட் நேரத்தில் அவர் எங்கே போவார். அந்த கட்டில் மேலே ஏறி உட்காந்துட்டு நம்ம நந்தினியே பார்த்துட்ருக்கா. இவளுக்கு வேற உடம்பு சரியில்லை, நம்ம தான் பார்த்துக்கணும். ஆனால் இதை சொன்னால் இவளும் பயந்துருவாளே, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யா சார் நந்தினியே பார்த்துட்டு இருக்காங்க. நந்தினி வந்துட்டு திடீர்னு இருமுறாங்க. என்ன நந்தினி தண்ணி வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் சார்னு சொன்னோம். இவர் கிச்சனுக்கு போய் சுடு தண்ணி போட்டாந்து கொடுக்குறாரு. அவங்க டேப்லெட் எடுத்துட்டு நம்ம நந்தினி தூங்குறாங்க. ஏன் சார் நீங்கள் தூங்கலையா அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை நந்தினி தூங்கணும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, உனக்கு உடம்பு எப்படி இருக்குது, நீ நல்லா இருக்கியா, இவங்க இப்படி தான் அவங்க பேசுகிறதெல்லாம் மனசில் வச்சுக்காத, டேடி இருக்காரு, நான் இருக்கேன் உனக்காக, நீ ஒரு நல்ல பொண்ணு, உனக்காக துணையாக நாங்கள் எப்போவுமே இருப்போம், நீ இதெல்லாம் பார்த்து எப்போதுமே ஃபீல் பண்ணக்கூடாது, நீ போல்டாக இருக்கணும், நீ தைரியமாக இருக்கணும், நீ உடம்பு ரெக்கவர் ஆகி வரணும், நீ ஆரோக்கியமாக இருக்கிறது எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ நீ கண்டிப்பாக நீ ஆரோக்கியமாக இருக்கணும், நீ சீக்கிரமாக குணமாயிடும் அப்படின்னு நான் கடவுளை வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்படி ஒரு நல்லவர் என்னை பார்த்துக்கிறதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும், நன்றி சார் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். நன்றிலாம் சொல்லாத, இது என்னோட கடமை, என் கடமையை தானே செய்கிறேன், கடமையை செய்கிறதுக்கு நீ எதுக்கு நன்றிலாம் சொல்கிற அப்படின்ற மாதிரி சூர்யா சார் கேட்க, இல்லை இல்லை சார் என்னதான் நீங்கள் உங்கள் பெருந்தன்மையில் நீங்கள் சொன்னாலும் என் மனசார சொல்கிறேன், நீங்கள் என்னை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறீங்க. எங்கள் வீட்டில் இருந்தால் கூட இவ்வளோ நல்லா பார்த்துருப்பாங்களா என்னன்னு தெரியல. எனக்கு தான் எப்போதுமே பொறுப்பு இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு உடம்பு சரியில்லைனா கூட மற்றவங்கள பார்த்துக்க வேண்டிய சூழல் தான் இது வரைக்கும் நிலவிட்டுருக்கு. ஆனால் இன்றைக்கி நீங்கள் என்னை பார்த்துக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக பேரானந்தமாக இருக்குது. இப்படி ஒரு நல்லவர் என் வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு கடவுள்கிட்ட நன்றி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்க மாத்திரை போட்டதுனால கொஞ்சம் நேரத்தில் அப்படியே தூக்கம் வந்துடுச்சு. அவங்க நல்லாவே தூங்கிட்டாங்க. சூர்யா சார் வந்துட்டு அவங்களே பார்த்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் அவருக்கும் பயங்கரமாக தூக்கம் வந்துடுச்சு. அவரும் வந்துட்டு பாம்பை பற்றி யோசிக்கிறாரு. அச்சோ கீழே படுத்தா பாம்பு வந்துருமே, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது வேற வழியே இல்லாமல் சூர்யா சாரும் தூக்கத்தில் தனியே அறியாமல் அந்த பெட்டில் படுத்து தூங்கிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் மேஜிக் நடக்கணுமா, மறக்காமல் மேஜிக் மிரக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பபாய்.